இவை கோகோ பழங்கள் பிரகாசமான தடித்த தோலும் பல்பொருள் நிறைந்த மாவும் கொண்டவை. உடைக்கப்படும்போது உள்ளே இருக்கும் விதைகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. மென்மையான வெள்ளை நிறமான சற்று இனிப்பானவை. இவை பல நாட்கள் புளிக்க வைக்கப்படுகின்றன. சில நாட்களுக்கு பிறகு அவை உலர வைக்கப்படுகின்றன. அடுத்து அவை சூடான மணலின் மேல் வறுக்கப்படுகின்றன. இது ஆழமான நிறத்தையும் வலுவான நறுமணத்தையும் வெளிக்கொணர்கிறது. பின்னர் நொறுக்கப்பட்டு பிரிக்கப்படுகின்றன. மென்மையான செறிவான கோகோ நிப்பகளை கொட்டைகள் விட்டுச் செல்கின்றன. இந்த நிப்கள் ஒரு கரடுமுரடான எண்ணெய் தன்மையான பேஸ்டாக அரைக்கப்படுகின்றன. கருப்பு, மென்மையான மற்றும் சுவை நிறைந்தது. அதில் சர்க்கரை கலக்கப்பட்டு அச்சுகளில் ஊற்றப்படுகிறது. குளிர்ந்த பிறகு அது சாக்லேட் பார்களாக கெட்டிப்படுகிறது. அடர்த்தியான, இனிப்பான மற்றும் ஒரு குளிர்கால சிற்றுண்டிக்கு சிறந்தது.